ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துப்பாண்டி சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இசைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக. அப்போ அவங்க வா இசைக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இசைக்கு வராமல் அவங்க தயங்கி போய் சண்முகத்தையே பார்த்துட்ருக்குறாங்க. என்ன இசைக்கு நான் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா சண்முகத்தை பார்த்துட்ருக்குற அப்படிங்கும்போது அப்போ இசைக்கு அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, என்னன்னா அவர் கூப்பிடுறாரு நான் போகட்டும் அப்படிங்கும்போது அப்போ உடனே சண்முகம் முத்துப்பாண்டிகிட்ட சொல்கிறாங்க, என் தங்கச்சி அங்கெல்லாம் வரமாட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, அதுதான் இப்போ நான் வந்துட்டோம்ல, நான் என் பொண்டாட்டி அழைச்சிட்டு போகிறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, ஏற்கனவே இசைக்கு அங்கே பட்ட எல்லாமே போகிறோம், இதுக்கு மேலேயே என் தங்கச்சி அங்கே கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, அதனால் என் தங்கச்சி வரமாட்டா அப்படிங்கவும் இசைக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, நான் அதுதான் எங்கள் அப்பாவை நல்லா நான் சத்தம் போட்டு திட்டேன், அது மட்டும் இல்லாமல் இசைக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், அவன் என் பொண்டாட்டி, அவன் என் கூட தான் சேர்ந்து வாழணும், நீங்கள் ஒன்று அவர் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் இசைக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது, அதனால இசைக்கு நீ வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது இசைக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இசைக்கு இப்போ நீ எடுக்க போகிறது தான் முடிவு, உனக்கு உங்கள் அண்ணன் வேணுமா நான் வேணுமான்னு நீயே முடிவெடுத்து சொல்லு அப்படிங்கவும் அப்போ பரணி இசைக்கிட்ட சொல்கிறாங்க, இசைக்கு இவ்வளோ தூரம் உன் புருஷன் கூப்பிடுறாருல, நீ போ, நான் சொல்கிறத கேளு, நீ போ, உங்கள் அண்ணனை பார்த்துட்டு இருக்காத, நீ என்னைக்கு இருந்தாலும் சரி உன் புருஷன் கூட வாழ்கிறது தான் உனக்கு மரியாதை, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது அப்போ இசைக்கு சொல்கிறாங்க, முத்துப்பாண்டியை பார்த்து, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், சொல்ல பொண்ணாக்கி நீங்கள் என் உயிர், ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்றதாங்க. இதை சொன்னதுமே சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா என் தங்கச்சி நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அவள் கேட்டு நடப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இதுதான் உன்னுடைய முடிவா இசைக்கு அப்படின்னு கேட்கும்போது இசைக்கு அழுதுகிட்டே இருக்கவும் பரணி சொல்கிறாங்க, சண்முகம் நான் சொல்கிறத கேளு, இசைக்கு முத்துப்பாண்டி கூட நீ அனுப்பி வை, அதுதான் இப்போ முத்துப்பாண்டி வந்தாச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே சண்முகம் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இங்கே பாரு என் தங்கச்சி விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது, என் தங்கச்சி இங்கே தான் இருப்பா, உனக்கு பொண்டாட்டி வேணும்னு நீ நினச்சேன்னா நீ வேணா இங்கே வீட்டோட மாப்பிள்ளையே இருந்துக்கோ அப்படின்னு சண்முகம் சொல்லவும் இது கேட்டதுமே முத்துப்பாண்டிக்கு வந்ததே கோவம். உடனே அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இசைக்கு உன் வாழ்க்கையை உன் அண்ணனே நாசமாக்கிட்டு இருக்கிறான், நீ இப்போ கடைசியாக முடிவெடுத்து சொல்லு அப்படிங்கும்போது இசைக்கு வரமாட்டேன் அப்படின்றதாங்க. எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்டு நடப்பேன் அப்படிங்கவும், அப்படியா இதுக்கப்புறம் நீ வரவே வேண்டாம், இனிமேல் நான் கூட வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அவங்க பாட்டு கோவத்தோடு போகவும் இதை பார்த்துட்டு பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இசைக்கு அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. சண்முகம் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சண்முகத்தை தான் காட்டுறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, நீ ஏன் அந்த மாதிரிலாம் இருக்கிற அப்படிங்கும்போது, ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அந்த மோரை குடி அப்படிங்கிறாங்க. பரணி பாத்தியா நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு மோர் குடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தியா அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு மட்டும் உன் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி தோணுதே இல்லை, அதே மாதிரிக்கு தானே எங்கள் அண்ணனும் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்தான், நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுற அப்படிங்கும்போது, ஆமாம் நீ இந்த வீட்டில் எப்படி இருந்துட்டு இருக்கிற, என் தங்கச்சி அங்கே எப்படி இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது உடனே பரணி சொல்கிறாங்க, சரி அதுதான் அவன் உடனே எங்கள் அப்பாவை இந்த மாதிரிக்கெலாம் அவன் செய்திருக்காமல, அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்கள் அப்பாவை நினச்சிட்டு நீ இசைக்கு முத்துப்பாண்டி கூட அனுப்பாமல் இருக்கிற, முத்துப்பாண்டி தான் இப்போ வந்துட்டாம்ல, இப்போ மாதிரி நீ அனுப்பி நான் சொல்கிறது கேளு அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. நீ முத்துப்பாண்டியை வீட்டோட மாப்பிள்ளையை கூப்பிடுறிய, அப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ எங்கள் வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளையை இருப்பியா அப்படிங்கும்போது, பரணி இதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன், வா நான் இப்போவுமே போகலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாருடா இதை பற்றிலாம் நீ பேசி விளையாடிட்டு இருக்காத, நான் சொல்கிறது கேளு, இசைக்கோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு என் தங்கச்சி இங்கே தான் இருப்பா, உங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும்னு நினச்சாருன்னா அவன் இங்கே இசை கூட வாழ்ந்துட்டு போட்டோம், இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்றதாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எடுக்கிறதுல தப்பான முடிவு, கண்டிப்பாக ஒரு நாள் இதை நினச்சி நீ வருத்தப்படுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்கியத்தையும் சிவபாலனையும் தான் காட்டுறாங்க. முத்துப்பாண்டி இசைக்கு அழைக்கிறதுக்காக போயிருக்கிறான், இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சுது காணலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்துப்பாண்டி ரொம்பவே கோபத்தோட வராங்க. அப்போ பாக்கியம் கேட்குறாங்க, என்னடா நீ மட்டும் வந்திருக்கிற, என் மருமகளை எங்கே அப்படிங்கும்போது உன் மருமக ஒன்றுமலும் வரமாட்டாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியம்மாலும் சவுந்தர பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது இவன் இவ்வளோ கோவத்தோட பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பாக்கியம் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கவும், உன் மருமகளுக்கு அவங்க அண்ணன் வீடு தான் வேணுமா, அதனால என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, இதுக்கு பிறகு நான் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கோவத்தோட போகவும் இதை பார்த்துட்டு சவுந்தர பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சவுந்தர பண்ணி சொல்கிறாங்க, பாத்தியா அவன் இப்படி தான் பண்ணுவான், எனக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு, ஆனால் நீங்கள் தான் இப்படிலாம் தலைமையில
தூக்கி வச்சுட்டு ஆடுதீங்க. அதுவும் இல்லாமல் முத்துப்பாண்டியும் சண்முகத்தை ரொம்ப நம்பி போனோம்ல, இப்போ பார்த்தியா எவ்வளோ அவமானப்படுத்தி விட்டா அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு பாக்கியம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சண்முகம் ஏன் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்கியமும் சிவபாலனும் நேராக வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. என்னடா இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சுட்டேன், அதான் முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்டாம்லாம், நீ வந்து இசைக்கு அனுப்பிவிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, இங்கே பாருத்த என் தங்கச்சியெல்லாம் அந்த வீட்டுக்கு நான் அனுப்பிவிட மாட்டேன், வேணும்னா உன் பையனை வந்து வீட்டோட மாப்பிள்ளையே அங்கே வர சொல்லு அப்படிங்கவும், என்னடா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, முத்துப்பாண்டி முன்னாடி எப்படி இருந்தா, ஆனால் இப்போ இசைக்கு வந்து உயிராக நினச்சிட்டு இருக்காங்களா, இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா திரும்பவும் பழைய மாதிரிக்கு மாறிடுவான்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, நான் சொல்கிறத கேளு, நீ வந்து அவளை அனுப்பி விடு, நான் அவளை பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சண்முகம் வந்து நான் கண்டிப்பாக வந்து இசைக்கே நான் உன் கூட அனுப்பிவிட மாட்டேன் அப்படின்றதாங்க. அப்போ உடனே வந்து வைகுண்டத்திட்ட வந்து பாக்கியம் சொல்கிறாங்க, என்னன்னா அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறான், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன பாக்கியம் நான் பண்ணுறதுக்கு, எல்லாமே வந்து அவன் தானே இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு தான் அவன் தானே எல்லா முடிவும் எடுக்கிறான், அப்படி இருக்கும்போது நான் என்னத்தப்பா சொல்கிறது அப்படின்னு அவரும் சொல்கிறாங்க. இப்படி வைகுண்டம் சொன்னதுமே வந்து பாக்கியம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இசைக்கு வந்து பாக்கியத்தோட போவாங்களா, இல்லைன்னா வந்து போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா. அப்படி போக மாட்டேன்னா கண்டிப்பாக முத்துப்பாண்டி சும்மா இருக்க மாட்டாங்க. நீ என் கூட சேர்ந்து வாழ வரலன்னா நான் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து ஒரு முடிவோட சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பாக்கியம் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் சண்முகம் வந்து அவங்க இசைக்கே அனுப்பிவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கனால இசைக்கு வரலன்னா கண்டிப்பாக முத்துப்பாண்டி வந்து பழைய மாதிரிக்கு ஒரு நிலைமையை மாறிடுவாங்க. அப்படி இருந்தாக்கி கண்டிப்பாக இசைக்கையோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக தான் மாறிடும். அடுத்ததான் என்ன மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.